මන්ත්‍රීතුමනි මේ යම් පටලැවිල් වෙලා තිබුණ ඔබතුමාට ජාතික ඖෂධ නියාමන අධිකාරී පන්ති යටතේ තමයි අද නියෝග වලට නමුත් පෞද්ගලික දත්ත ආරක්ෂණ සංශෝධන පනතේ අපි විවාදයක් නැහැ. ඒක තියනවාද? අද තියනවාද? දෙක තියනවා. ඔව් කාරක සභාව විතරයි කරු මන්ත්‍රීතුමා ඒක විවාදයක් නැහැ. ඔබතුමා අදහස් දක්වන ජාතික ඖෂධ නියාමන ඒ හෙඩින් දෙක තිබුණා. ඒ නිසා තමයි මේ කතා කරනවා. කමන්නේ ඔබතුමා කතා කරන්න ඔබ අදහස් දක්වන්න. ගරු මන්ත්‍රීතුමා විනාඩි 12ක කාලයක් ඔබතුමාට. மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, 2022ஆம் ஆண்டின் 9ஆம் எண் கொண்ட தனிப்பட்ட தரவு பாதுகாப்பு சட்டத்தை திருத்துவது தொடர்பான எனது கருத்துக்களை இந்த அவையிலே எடுத்துரைக்க விளைகின்றேன். 2022ஆம் ஆண்டின் 9ஆம் எண் கொண்ட தனிப்பட்ட தரவு பாதுகாப்பு சட்டமானது இலங்கையில் தனிப்பட்ட தரவுகளை செயல்முறைப்படுத்துவதை ஒழுங்குபடுத்துவதற்கும் அவற்றை பாதுகாப்பதற்கும் தரவோடு தொடர்பற்ற உரிமைகளை அடையாளம் காண்பதற்கும் பலப்படுத்துவதற்கும் தரவு பாதுகாப்பு அதிகார சபை ஒன்றை நிறுவுவதற்கும் அவற்றோடு தொடர்பட்ட கருமங்களை ஆற்றுவதற்குமான ஒரு சட்டமாகும். இந்த சட்டம் மூலமானது ஐரோப்பிய ஒன்றியத்தின் பொதுத்தரவு பாதுகாப்பு ஒழுங்குமுறை மற்றும் சிங்கப்பூரின் தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டம் ஆகியவற்றின் மாதிரியை பின்பற்றி இலங்கையில் ஒரு விரிவான தரவு பாதுகாப்பு சட்டத்தை நிறுவ முனைகின்றது. 2022ஆம் ஆண்டின் 9ஆம் எண் கொண்ட மேற்படி தரவு பாதுகாப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் உள்ள நிர்வாக சுமைகளை குறைக்கும் நோக்கிலும் பன்னாட்டு பொதுவான நடைமுறைக்கு நெருக்கமாக்கும் வகையிலும் எண்ணிய பொருளாதார அமைச்சர் 2025ஆம் ஆண்டு மே மாதம் 8ஆம் நாள் நாடாளுமன்றத்தில் இந்த சட்டத்தின் பல முதன்மையான மாற்றங்களை செய்ய முன்மொழிந்துள்ளார். அவையாவன 2022ஆம் ஆண்டு 9ஆம் எண் கொண்ட சட்டப்பிரிவு 17க்கு அமைய தரவோடு தொடர்பட்டோரின் கோரிக்கைக்கு கட்டுப்பாட்டாளர் அல்லது செயல்முறைப்படுத்தினர் 21 வேலை நாட்களுக்குள் விடையளிக்க வேண்டும். இது ஒரு மாத காலத்துக்கு விடையளிக்கலாம் என மாற்றப்பட்டுள்ளதோடு நியாயமான காரணங்களுக்காக மேலும் 2 மாத காலம் மொத்தமாக 3 மாதங்கள் வரை விடையளிக்க கால நீடிப்பு கோரலாம் என திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. மக்களுக்கு வினைத்திறனான முறையில் அளிப்பதாயின் காலத்தை குறைக்க வேண்டியதை தவிர கூட்டக்கூடாது. இதில் கூட்டப்பட்டுள்ளது. கோரிக்கை கட்டணம் அடிப்படை சட்டத்தின் 17வது பிரிவுக்கு அமைய தரவுடன் தொடர்பட்டவரின் கோரிக்கைக்கு விதிமுறைகளின்படி கட்டணம் அறவிடப்படலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மாற்றப்பட்டு கோரிக்கை கட்டணமின்றி வழங்கப்பட வேண்டும் என்பதோடு சில சூழ்நிலைகளில் மட்டும் கட்டணம் அறவிட தரவு பாதுகாப்பு சபை விதிகளை உருவாக்கலாம் என மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டின் 9ஆம் எண் கொண்ட சட்டப்பிரிவு 20ற்கு அமைய அமைச்சுக்கள், அரசாங்க திணைக்களங்கள் அல்லது அரச கூட்டுத்தாபனங்களுக்கு தரவு பாதுகாப்பு அலுவலர்களை நியமனம் செய்ய வேண்டும் என கட்டாயமாக்கப்பட்டிருந்த இந்த புதிய சட்டத்தின் மூலம் அரச கூட்டுத்தாபனங்களுக்கு தரவு பாதுகாப்பு அலுவலருக்கான நியமன தேவை நீக்கப்பட்டுள்ளதோடு இனி தரவு பாதுகாப்பு அலுவலரின் பங்கு தனிப்பட்ட கட்டுப்பாட்டாளருக்கு மதியுரைப்பதாக மட்டுமே என குறிப்பிடப்பட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டின் 9ஆம் எண் கொண்ட சட்டப்பிரிவின் 24வது பிரிவுக்கு அமைய தரவு கட்டுப்பாட்டாளர் தரவு பாதுகாக்க மதிப்பீட்டை தரவு பாதுகாப்பு அதிகார சபைக்கு கட்டாயம் முன்வைக்க வேண்டும் என குறிப்பிட்டிருந்தது. இந்த ஒழுங்கு விதிகள் தரவு பாதுகாப்பு அதிகார சபை எழுத்து மூலம் கோரினால் மட்டுமே முன்வைக்க வேண்டும் என மாற்றப்படுகிறது. 2022ஆம் ஆண்டின் 9ஆம் எண் கொண்ட சட்டப்பிரிவு 25ற்கு அமைய தரவுடன் தொடர்பட்டோரின் உரிமைகளுக்கு தீங்கு விளைவிக்கும் ஆபத்தொன்றை விளைவிக்கக்கூடும் என தரவு பாதுகாப்பு மதிப்பீடு ஒன்று சுட்டுக்காட்டும் இடத்து கட்டுப்பாட்டாளர் தரவு பாதுகாப்பு அதிகார சபையிடம் ගරු මන්ත්‍රීතුමනි මේ යම් පටලැවිල් වෙලා තිබුණ ඔබතුමාට ජාතික ඖෂධ නියාමන අධිකාරී පන්ති යටතේ තමයි අද නියෝග වලට. නමුත් පෞද්ගලික දත්ත ආරක්ෂණ සංශෝධන පනතේ අපි විවාදයක් නැහැ. ඒක තියනවාද? අද තියනවාද? දෙක තියනවා. ඔව් කාරක සභාව විතරයි කරු මන්ත්‍රීතුමා ඒක විවාදයක් නැහැ. ඔබතුමා අදහස් දක්වන ජාතික ඖෂධ නියාමන ඒ හෙඩින් දෙක තිබුණා. ඒ නිසා තමයි මේ කතා කරනවා. කමන්නේ ඔබතුමා කතා කරන්න ඔබ අදහස් දක්වන්න. திருத்த சட்டம் மூலம் தரவு பாதுகாப்பு அதிகார சபையின் ஒப்புதல் இல்லாமல் தணிக்கப்படாத ஆபத்து தொடர்பில் ஆலோசனை பெறும் தேவை நீக்கப்பட்டு சட்டப்பிரிவு 25 2ஆம் 3ஆம் 4ஆம் 5ஆம் 6ஆம் பிரிவுகள் நீக்கப்பட்டுள்ளன. எல்லைக்கப்பால் தரவு பரிமாற்றம் 2022ஆம் ஆண்டு 9ஆம் கொண்ட சட்டப்பிரிவு 26க்கு அமைய பொது அதிகார சபை வந்த ஒரு கட்டுப்பாட்டாளர் அல்லது செயல்முறைப்படுத்தின ஒரு தரவை செயல்முறைப்படுத்தும் இடத்து
2ஆம் உட்பிரிவின் போதுமான தன்மை பற்றி தேவையை பின்பற்றி 3ஆம் நாடொன்றில் இதை செயல்படுத்தலாம். இப்பொழுது இது மாற்றீடு செய்யப்பட்டு விடயத்துக்கு ஏற்ப பொது அதிகார சபை தவிர்ந்த கட்டுப்பாட்டாளர் ஒருவர் அல்லது செயல்முறைப்படுத்தின ஒருவர் பரிந்துரைக்கப்பட்ட சட்டம் 3ஆம் பிரிவின்படி ஏற்பாடுகளுக்கு இணங்கி கொள்வதை உறுதிப்படுத்தும் இடத்து தரவு தொடர்பட்டோரின் வெளிப்படையான ஒப்புதல் அல்லது ஒப்பந்த நிறைவு சட்ட உரிமை கோரல் பொதுநலன் அவசர கால தேவை போன்ற காரணங்களுக்காக தரவு பாதுகாப்பு அதிகார சபை குறிப்பிடும் ஆவணங்கள் இல்லாமலேயே எல்லைக்கப்பாலான தரவு ஓட்டத்தில் ஈடுபட விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டு 9ஆம் கொண்ட சட்டத்தின் 51வது பிரிவில் வழிகாட்டுதல் நெறிகளின் கீழ் 51 என்ற புதிய பிரிவு சேர்க்கப்படுகின்றது. இதன் மூலம் வழிகாட்டுதல் நடைமுறைகள் ஊடாக தரவு பாதுகாப்பு சட்ட சபையானது 2022ஆம் 9ஆம் பிரிவின் கீழ் 12ஆம் பிரிவில் குறித்துரைக்கப்பட்ட தரவு பாதுகாப்பு நிகழ்ச்சி திட்டம் தொடர்பான கருமங்களை உட்பட சட்டத்தில் குறித்துரைக்கப்பட்ட செயற்பாடுகள் தொடர்பில் காலத்துக்கு காலம் வழிகாட்டல் நெறிமுறைகளை வழங்கலாம் என திருத்தப்பட்டுள்ளது. பொது அதிகார சபை 2022ஆம் ஆண்டின் 9ஆம் ஆண்டு கொண்ட சட்டப்பிரிவுக்கு 56க்கு அமைய பொது அதிகார சபை என்பதன் வரைவில் அரச கூட்டுத்தாபனங்கள், சபைகள், திணைக்களங்கள், அமைச்சுக்கள், மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி அதிகார சபைகள் உள்ளடக்கப்பட்டிருந்தன. புதிய சட்ட திருத்தம் மூலம் அரச கூட்டுத்தாபனங்கள் மற்றும் கம்பெனி சட்டத்தின் கீழ் கூட்டிணைக்கப்பட்ட நிறுவனங்கள் பொது அதிகார சபை என்ற வரையறையிலிருந்து விலக்கப்படுகின்றன. எனினும் திணைக்களங்கள், அமைச்சுக்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அதிகார சபைகள் தொடர்ந்தும் இருக்கும். மேற்படி திருத்தங்கள் பொது அதிகார சபை மீது உள்ள நிர்வாக சுமைகளை குறைக்கவும் ஆவணப்படுத்தல் எளிதாக்கவும் ஆக கொண்டு வரப்பட்டுள்ளன. குடிமக்களின் தனியுரிமை மற்றும் அடிப்படை உரிமைகளை வலுவான பாதுகாப்பு வழங்க முனைகின்றன. தரவோடு தொடர்புடைய பட்டோரின் உரிமைகளை விடையளிப்பு செயல்முறையை மறுசீரமைக்கின்றன. பன்னாட்டு தரவு பரிமாற்ற விதிகளை மறுசீரமைக்கவும் எண்ம பொருளாதார முறையோடு இணைந்து செல்லவும் முயல்கின்றன. உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு சட்ட தெளிவை வழங்க முனைகின்றன. எனினும் இந்த திருத்தச் சட்டம் மூலம் தொடர்பில் பின்வரும் கவலைகளும் காணப்படுகின்றன. இவற்றை தீர்க்க அமைச்சர் என்ன செய்ய போகின்றார் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். 1. தரவு பாதுகாப்பு ஆணையத்துக்கு திறமையான வல்லுநர்கள், தொழில்நுட்ப உள்கட்டமைப்பு மற்றும் போதுமான நிதி உள்ளதா என்பது முதலாவது வினா. வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கு பொருட்டாக தரவு பாதுகாப்பு ஆணையம் ஆண்டு அறிக்கையை நேரடியாக பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்குமா என்பது 2வது வினா. தரவு பாதுகாப்பு ஆணையத்தின் சுதந்திரம் மற்றும் பொறுப்புக்கூறலை நாடாளுமன்றம் எவ்வாறு உறுதி செய்யும் என்பது 3வது வினா. எல்லை தாண்டிய தரவு பரிமாற்ற விதிகளில் தேசிய பாதுகாப்பு மற்றும் குடிமக்களின் தனியுரிமைகளை போதுமான அளவு பாதுகாக்கின்றதா என்பது 4வது வினா. தேசிய தரவுத்தளங்கள், இலத்திரனியல் அடையாளங்கள் அல்லது நலன்புரி முறைமையில் உள்ள குடிமக்களின் உணர்வு சார்ந்த தரவுகளை சட்டம் எவ்வாறு கையாளும் என்பது அடுத்த வினா. தண்டனை மற்றும் குறை நீக்கும் வழிமுறைகளை சாதாரண குடிமக்கள் அணுகக்கூடியதாக உள்ளதா, நியாயமாக உள்ளதா, நடைமுறைப்படுத்தக்கூடியதாக உள்ளது என்பது அடுத்த வினா. திருத்தப்பட்ட சட்டம் மூலம் முழுமையாக செயற்படுத்துவதற்கான மொழியப்பட்டுள்ள காலக்கெடு என்பது அடுத்த வினா. தரவு பணிகளை இரட்டிப்பதை தவிர்க்க பாதுகாப்பு அதிகார சபை, இலங்கை தகவல் தொடர்பாடல் முகவர் நிலையம், இலங்கை தொலைத்தொடர்பு ஆணையம் மற்றும் புற ஒழுங்குபடுத்திகளுக்கு இடையே தெளிவான ஒருங்கிணைப்பு மேற்கொள்ளப்படுமா என்பது அடுத்த வினா. இந்த தனிப்பட்ட தரவு பாதுகாப்பை வெவ்வேறு நாடுகளில் வெவ்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகின்றது. எடுத்துக்காட்டாக கனடாவில் சோஷியல் இன்சூரன்ஸ் நம்பர் காப்புறுதி எண் என்று அழைக்கப்படுகிறது. இந்த எண்ணானது வருமான வரி அறவுடல், வரிப்பிடித்தம், வரி சரிபார்ப்பு, சலுகைகள் வழங்கல், தொழில் காப்பீடு, ஓய்வூதிய திட்டம், முதியோர் நலன்புரி திட்டம், வட்டி வருமானம் அல்லது முதலீட்டு வருமானம் கணிப்பிடுதல் உள்ளிட்ட 12 அடையாளங்களை பேண பயன்படுத்தப்படுகின்றது. கனடாவின் கொள்கைகள் மற்றும் சட்டங்கள் சமூக காப்புறுதி எண்ணில் பயன்பாட்டை பாதுகாப்பதில் முக்கியமான பங்காற்றுகின்றன. சட்ட அடிப்படையில் தேவைப்படாத பொழுது ஒரு தனியார் துறை நிறுவனம் சமூக காப்புறுதி எண்ணை வழங்குமாறு ஒருவரை கட்டாயப்படுத்த முடியாது. ஐக்கிய அமெரிக்காவில் இந்த தனிப்பட்ட தரவு பாதுகாப்பு எண் சமூக பாதுகாப்பு எண் சோஷியல் செக்யூரிட்டி நம்பர் என அழைக்கப்படுகிறது. இது அமெரிக்க கூட்டாட்சி நிர்வாகத்தில் தனிநபர்களின் நிதி மற்றும் இருப்புகள் பற்றிய தகவல்களை அணுகுவதற்கான மிகவும் சக்தி வாய்ந்தவற்றை அடையாள காட்டியாகும். இந்த எண்ணானது ஒருவரின் தனிப்பட்ட வரலாறு, ஊதிய பதிவுகள், வரி செலுத்துதல், வரி தாக்கல் நிலை, சரி செய்த வருமானம், மருத்துவ விவகாரங்கள் உள்ளிட்ட 11 அடையாளங்களை பேணுவதற்கு பயன்படுத்தப்படுகின்றன.